ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே கிரியேஷன். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன் புதுசாக வாங்கி ஜன்னலுக்கு போடும்போது அது அளவெடுத்து தான் நம்ம தைப்போம். அந்த மாதிரி அளவெடுத்து தைக்கும்போது நமக்கு கீழே வந்து நிறைய பீஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 இன்ச்சுக்காவது நமக்கு பீஸ் வந்து மீந்துடும். அப்படி மீறும் போது அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல், இப்போ பாருங்கள், நான் இது அளவெடுத்ததில் எனக்கு இந்த பீஸ் வந்து மீந்திருக்குன்னா இது டபுளாக மடித்து நான் தச்சிருக்கேன். ஃபோல்டானே கிட்டத்தட்ட எனக்கு 12 இன்ச்சுக்கு வந்து எனக்கு மீந்து இருந்தது. அதை வந்து அதுலேயே வந்து நம்ம இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து பேக்கெட் மாதிரி தைச்சிட்டு நமக்கு வேண்டிய பொருள் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ பெட்ரூமில் நான் வந்து இந்த ஸ்க்ரீன் நம்ம போடுறோம்னா இந்த துணியை வந்து நம்ம கீழ்ப்பாகத்தில் பேக்கெட்டாக தைச்சிடணும். பேக்கெட்டாக தைச்சிட்டு அதில் வந்து ஏசி ரிமோட்டு, ஃபேன் ரிமோட்டு, அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபோனுங்க அதுக்கு ஒரு தனியாக பேக்கெட்டு, அப்புறம் தைலங்க, மூவு, அந்த மாதிரி நமக்கு தைலம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அந்த பேக்கெட்டில் இப்போ போட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி தைக்கிறதுன்றதை காமிக்கிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் 2ஆக மடித்து ஃபோல்டு பண்ணி இதை தைச்சிட்டேன். அதே மாதிரி கீழேயும் வந்து எவ்வளோ நமக்கு ஜன்னல் அளவோ அந்த அளவு கட் பண்ணி மடித்து இதை தைச்சாச்சு. இப்போது இதை வந்து இதோடு வந்து இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்போவுமே கார்னரில் வந்து கரை இருக்கும், அந்த சைடு வந்துலாம் கட் பண்ணாதீங்க, கீழ் பக்கமே கட் பண்ணுங்க. எதுனா ஒரு இடத்துல நமக்கு கரை இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். சைட்லேயும் வந்து ஃபுல்லாக தைச்சிடுங்க. பாருங்கள், இப்போ இது நான் கீழே தைச்சிட்டேன், சைட்லேயும் வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. 2 சைடும் வந்து தடிச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் அளவெடுத்து, இப்போ உங்களுக்கு ரிமோட் இதுவாக இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பேக்கெட், எவ்வளோ 5 இன்ச்சுனா 6 இன்ச்சுனா ரொம்ப பெருசாகவும் வேணாம், ஓரளவுக்கு மட்டும் பெருசாக இருந்தால் போதும். இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து வெறும் 5 இன்ச்சு மட்டும்தான் நான் வைக்க போகிறேனே பேக்கெட்டு. பாருங்கள், இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. வெறும் 5 இன்ச்சு இருந்துச்சுன்னா நமக்கு போதும். பாருங்கள், நான் இங்கேருந்து 5 இன்ச்சு தான் இப்போது மொபைல் வச்சு பார்க்குறேன். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குமே. ஏன்னா நமக்கு இவ்வளோ இருக்குது, மொபைல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஏசி ரிமோட்டாக வந்து நமக்கு இவ்வளோ சைஸ் தான் இருக்குமே. ஏசி ரிமோட்டு, ஃபேன் ரிமோட்டு, அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, டிவி ரிமோட்டு, அதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு அது ஒவ்வொரு 5 இன்ச்சு வச்சு ஒவ்வொரு தையல் போட்டோன்னு வச்சிங்கன்னா அது ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். அழகாக அதில் இது பண்ணிக்கலாம். நம்ம படுக்கிறதுக்கு முன்னே ஐயோ இதை மறந்துட்டோமே அப்படின்னா அழகாக கைக்கு வாட்டமாக எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 5 இன்ச்சுக்கு குறிச்சிடுறேன். இதில் 2 தையல் போட்டுக்கோங்க. 2 தையல்னால் கீழையும் குறிச்சிங்க. மேலே கொடுத்துருக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சும்மா ஒரு 2 இது மட்டும் போட்டு அதை அப்படியே திருப்பிக்கோங்க. செகண்ட் தையலுக்கு
பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டாச்சு, ஸ்ட்ரைட்டாக போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இது பண்ணிட்டு திரும்பி இன்னொரு தையல் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃபாக இருக்கும். அந்த பேக்கெட்டே வந்து நமக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஒரே தையல் மட்டும் போட்டிங்கன்னா அந்தளவு வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி போட்டுருந்தேன். இப்போது அதே மாதிரி இன்னும் 5 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நான் குறிச்சிட்டு எல்லா பேக்கெட்டுமே தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ லாஸ்ட்டாக இது வந்து 5 குறிச்சிருக்கேன். அதை லாஸ்ட் இது வந்து தைக்க போகிறேன். லாஸ்ட் இதுக்கு இது பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும், அவ்வளோதான். அதை கரெக்டாக வந்து அளவெடுத்து நம்ம தைச்சிட்டோம்னா உங்களுக்கு பேக்கெட்டுங்க நல்லா வந்து க்ளீனாக வந்து உட்காந்து. ஆனால் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி 2 ஸ்டிச் போடுங்க. 2 போட்டிங்கன்னா தான் அந்த பேக்கெட்டுங்க வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அங்கே ஃபுல்லுமே வந்து இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ இது வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக வந்து இந்த மாதிரி நான் எல்லாமே வந்து 5 இன்ச்சு எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டபுள் இதுவாக வந்து போடுங்க. இந்த மாதிரி 2 தையல் வருவாங்க. 2 தையல் போட்டிங்கன்னா இந்த பேக்கெட்டுங்க நல்ல ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸை கொடுக்கும் நமக்கு. பாருங்கள், ஸ்பெக்ஸிலேருந்து ரிமோட்டு மொபைலு எல்லாமே வந்து அழகாக வந்து நமக்கு இதுக்கு செட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் துணி இது நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து நம்ம தூக்கி போட்டுவோம், இல்லை தேவையில்லாமல் வேஸ்ட்டாக எதுனாலும் பண்ணிட்டுருப்போம். வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி நம்ம தைக்கலாம்னு சொல்லிவிட்டு இதை யோசித்து இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி தைச்சிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அந்த பேக்கெட்டுங்க, அந்த ஸ்க்ரீனோட பேக்கெட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.